திருமணம் பண்ணி வச்சோடனே ஒரு 21ஆவது நாள்ல போயிட்டு எங்கள் மனைவி இறந்துட்டாங்க. நான், அப்பா, அம்மா 3 பேருமே சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. தண்டனை கூட சொல்ல அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும் வாழ்நாள் தண்டனை கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை. ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு 17 ஆண்டு கழிந்து இப்போ விடுதலை ஆயிருக்கு. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பெரிய கதவு, ஐயோ இந்த கதவுக்குள்ளே போயிட்டு திருப்பி வர முடியாது பொழுது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் போனேன். உள்ளே போயிட்டு ஒரு 2 வருஷம் நான் ஒரு ரூமை விட்டு வெளியவே எங்கேயுமே போகல. உள்ளுக்குள்ள நிறைய கொடுமைகள்லாம் நடக்கும். ஈவன் ஓரினச்சேர்க்கை மாதிரியான விஷயங்கள் கூட இதெல்லாம் நடக்கிறது உண்டு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிகள்ல கூட. அப்படியான அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா? சிறையை விட வெளியே தான் அதிக கொடுமை இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பரோல்னு தருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தோடு இருந்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி என் பரோல்ல கிடையாது. அப்போ அந்த நீங்க சொன்ன அந்த தவறான இதெல்லாம் இருந்தது. நீங்க பிரச்சனை அப்படின்னு உணர்ந்தது என்ன? புதிய வாழ்வியல் முறை. நம்ம இங்க சுதந்திரமா சுத்தலாம், அங்க சுதந்திரமா சுத்த முடியாது. என்ன மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருந்தது? ஒரு அளவு சாப்பாடு தான். 6 மணிக்கெல்லாம் ஏந்துட்டோம். துணி நம்மளே புதுசா போய் துவைக்கணும். சிலர் சொல்லும் போது இந்த மாதிரி அங்க சிகரெட் எல்லாம் கிடைக்கும், பீடி கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் உள்ள புழக்கத்துல இருக்கு, அதெல்லாம் நாங்க பயன்படுத்தியிருக்கோம், இப்படியான பேச்சுக்கள். அப்படிங்கும்போது அப்போ நீங்க சொல்றது வேற விதமா இருக்கு. 10வது பாஸ் ஆகி அங்கே எழுதலாம், அரசாங்க தேர்வு அங்கேயே எழுதலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறைச்சாலை அதுக்கான வழிமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கே 10th பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா +1, அதுக்கப்புறமா +2, அதுக்கப்புறமா சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி முடிக்கிறேன், BSc. அதுபோல் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலே BA கிரிமினாலஜி முடிக்கிறேன். அப்படி எவ்வளவு படிச்சீங்க? அதான் 3 இதுலேயும் 3 BA முடிச்சிருக்கேன். அதே போல் 3 இதுலேயும் 3 MA முடிச்சிருக்கேன். அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு 14 முடிச்சிருக்கேன். டிப்ளமா கோர்ஸ் ஒரு 8 முடிச்சிருக்கேன். என்னுடைய அந்த காலத்தை, இந்த 17 வருட காலத்தை என் படிப்பு மூலியமாவே படிச்சு அங்கே பள்ளிக்கூடத்திலே வேலை கொடுத்துட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இந்த கைதியின் டைரி தொடர்ச்சியாக பலருடைய வாழ்க்கையை இதுல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அதிலிருந்து வெளிவந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கைய சரியான பாதையில மாத்திக்கிட்டவங்களுடைய கதைகளை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல ஒரு 17 ஆண்டு சிறைவாசம் அப்படின்றதெல்லாம் கடந்து கூட ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கார் ராஜ்குமார் அப்படின்றத பாக்குறோம். அவர்கிட்ட தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கோம். என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி பேசுவோம். அண்ணா வணக்கம். சொன்ன மாதிரி ஒரு 17 வருஷம் சிறை அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதியை உள்ளேயே இருக்கிறது அப்படின்றது, சிறைக்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது? திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சோடனே ஒரு 21ஆவது நாளில் போயிட்டு எங்கள் மனைவி இறந்துட்டாங்க. பண்ணிட்ட உடனே அது நானும் என் குடும்பம் தான் காரணம்னு சொல்லி என்னுடைய மாமனாரும் வழக்கு பதிவு செய்து கொடுத்துட்டாங்க. அதில் நான், அப்பா, அம்மா 3 பேருமே சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அதுக்கப்புறமா தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கூட சொல்ல அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வரதட்சணை கொடுமைக்காகலாம் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு அப்பா அம்மா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும் வாழ்நாள் தண்டனை கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ சிறை அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சிறைன்னா அதுல கருப்பு பக்கங்களும் இருக்கு, வெள்ளை பக்கமும் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல அந்த சிறை எவ்வளவு கடுமையானதா இருந்தது அங்கிருந்து சொல்லு. நான் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனதே கிடையாது. ஜெயிலுனா நானும் தெரியாது. ஜெயிலுனால ஒரு பயம் இருக்கு. மக்கள் மனசுல இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது. ஜெயிலுக்குள்ள எல்லாம் கெட்டவங்க இருக்கிறாங்க, ஐயோ ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கொடூரமானவங்க, அப்படி ஒரு எண்ணம் ஏற்கனவே ஜெயிலுக்கு போகாத முன்னாடி ஒரு கருத்து எனக்கும் என் மக்கள் மனசு மேலே இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் நான் ஜெயிலு வாசல் எத்துமே விட்டு அந்த பெரிய கதவை பார்த்த உடனே கேட்டில் என்னை எடுக்கிறாங்க. உன் பேர் நான் கேட்குறாங்க. என் பேர் சொல்ல வாயிலிருந்து வரல. ஒரு பயம் வார்த்தை வரல. கேட்குறேன், அட்மிஷன் எடுப்பாங்க. இப்போ அட்மிஷனில் கேட்குறாங்க பேர் என்னான்ட்டு. என்னை 8 மணி போலீஸு தேத்துறாங்க. ஒன்றும் இல்லைடா வந்துடுவேன், நீ ஒன்றும் இல்லை 4 நாளில் பெயில் கிடச்சிடும் வந்துடுவேன் அப்படி தேத்துறாங்க. ஆனால் எனக்கு அவர் கேட்குறாரு, எனக்கு வரல. உடனே அங்கே இருக்கிற சிறை காவலெல்லாம் உட்கார வச்சு அதெல்லாம் போயிடலாம் அப்படி தெம்பு ஏற்றி அதுக்கப்புறமா தான் எனக்கு பேரே சொல்ல வருது அங்கே. அப்போ அந்த அழுத்தத்தில் என்ன மீளவே முடியல என்னால். அப்போ ஜெயிலுக்குள்ளே அது பெரிய கதவு, ஐயோ இந்த கதவுக்குள்ளே போயிட்டு திருப்பி வர முடியாது பொழுது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் போனேன். உள்ளே போயிட்டு ஒரு 2 வருஷம் நான் ஒரு ரூமை விட்டு வெளியவே எங்கேயுமே போகல. அது ஒரே ரூம்ல இருந்து 2 வருஷம். ஆமாம், பயம், வெளியுமே எங்கேயுமே போகல. நூலகத்துக்கு போவேன், புத்தகம் படிக்க போவேன்.
இது போல் நூலும் அங்கே இருக்குது. அது போய் எடுத்தாந்து படித்து புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாங்க. இல்ல புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா புத்தகம் படிக்கும்போது மனநிலை மாறும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் நீங்க தனிமைப்படுத்திக்கிறீங்க. உங்கள உள்ளேயே இருக்கீங்க. உள்ளவே இப்ப என்ன மாரியான சிந்தனை ஓட்டம்லாம் இருந்தது? எனக்கு உள்ள யாரை பார்த்தாலும் பயம். நம்ம செய்யாத தப்புக்கு உள்ளே வந்திருக்கோம். இவங்களாம் செய்திட்டு வந்திருப்பான்னு கொஞ்சம் அப்போ புதுசாக அப்போ பழக தான் ஐயோ அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலை காரணமாக தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களாம் மனிதர்கள் தான், நம்மள மாதிரியான மனிதர்கள் தான் அப்படின்ட்டு அப்போ தான் அந்த வாழ்வியல் தெரியுது. அந்த சிறை வாழ்வியல் அவங்களாம் யாரும் கிடையாது. சமூகத்தில் இருந்து இவங்க தனித்து விடப்பட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்களை ஒருங்கி நிற்கணும். பண்ணாத தவிர யாருன்னு தெரியல. நம்ம எப்பவுமே ஒதுக்கப்பட்டே இருக்குது. இது இங்கே இருக்கிற மக்கள் தான். ஏதோ சிலர் தப்பு பண்ணி வந்திருக்காங்க. இங்கே திருந்திருக்காங்க. சிலர் தப்பே பண்ணாமல் உள்ளே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்தது. இங்கே திருந்துறாங்க. திருந்தி வருந்தி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்படிலாம் நான் இந்த நடவடிக்கைலாம் பார்க்க தான் எனக்கு அந்த பயன்றது இந்த 2 வருஷமா எனக்கு அப்படியே மக்கள் கூட பழக தான் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நார்மலான வாழ்க்கை தான். இங்கே நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கை கிடையாது. நம்ம இங்கே சிறைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க. அது மீறி யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்களை அங்கே வந்த பேர் தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிற முதல்ல. நம்ம உறவுகள் கிடையாது. சுற்றி யாருமே கிடையாது. நம்ம இங்கே உணர வைக்குது. கோபத்திலையும் உணர வைக்குது. தப்பு பண்ணவங்களும் உணர வைக்குது. தப்பு பண்ணாதவங்களும் உணர வைக்குது. தப்பு பண்ணவன் ஐயோ பண்ணிட்டுமேனு ஃபீல் பண்ண வைக்கும். குடும்பத்தை மிஸ் பண்ணி தப்பு பண்ணாதவன் நம்ம ஏன் தப்பு பண்ணலையே, ஏன் உள்ளே வந்திருக்கோம், அப்போ இந்த சட்டம் நான் சொல்லுது, இந்த சமூகம் நான் சொல்லுதுன்ட்டு அவங்க அறிவு வேற தேடி போகுது. அறிவு தேடி போக சொல்ல பல மாற்றங்கள் அவங்களுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவா இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் எப்படி இதை சரி பண்றது, இல்லை இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சிந்தனை ஒரு பக்கம். இன்னொன்று, நாங்கள் இப்போ வரைக்கும் ஜெயில் அப்படின்லாம் கேள்விப்படும் போது உள்ளுக்குள்ள நிறைய கொடுமைகள்லாம் நடக்கும். ஈவன் ஓரின சேர்க்கை மாதிரியான விஷயங்கள் கூட இதெல்லாம் நடக்கிறது உண்டு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிகள்ல கூட. அப்படியான அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா? சிறையில் தான் கொடுமை நடக்கலாம் கிடையாது. சிறையை விட வெளியே தான் அதிக கொடுமை இருக்குது. நம்ம இது எல்லாருமே இது பார்க்க வேண்டிய நியூஸ் எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம். சிறையை விட அதிகமான கொடுமை எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓரின சேர்க்கை இங்கே நடக்கலையா? வெளியே சிறையில் தான் நடக்குதா? அப்போ சிறையோட பார்வையே மக்கள் பார்வையா நம்மளோட பார்வை அப்படிதான் இருக்குது. சிறையில் தான் ஆண்களாக தான் ஓரின சேர்க்கை நடக்கும். வெளியே நடக்கும். வெளியே தான் அதிகமாக தவறே நடக்குது. இல்லை, அங்கே ஒரு கட்டாயம் இருக்கும், வற்புறுத்துவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பரோல்னு தருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தோடு இருந்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி பரோல்லாம் கிடையாது. அப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த தவறான இதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அரசாங்கம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அரசாங்கமே ஒரு இது பண்ணுறாங்க. கைதிகளுக்கு பரோல் தரணும். அவங்க குடும்பத்தோட அவங்க தனிச்சு விடப்பட்டாங்க. குடும்பமும் அவங்களும் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்க குடும்பம் வேற மாதிரியா போயிடுது. குடும்பத்தை இழந்துடுறாங்க. அவங்க வாழ்வாதாரம் போயிடுது. குடும்பத்துக்கும் இவருக்கும் ஒரு இணைப்பு வேணும், இல்லைன்னா விட்டுடுவாங்க அப்படின்னு ஒரு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் என்ன பண்ணுறோன்னா பரோல்னு ஒன்று நடைமுறையை கொண்டு வந்தாங்க. இல்லை, புரியுது. இப்போ பரோல் எதுக்காக அப்படின்றது சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? நீங்கள் பிரச்சனை அப்படின்னு உணர்ந்தது என்ன? புதிய வாழ்வியல் முறை. அங்கே இருக்கிற வாழ்வியல் முறைக்கு நம்ம இங்கே சுதந்திரமாக சுற்றலாம். அங்கே சுதந்திரமாக சுற்ற முடியாது. நீ இங்கே தான் இருக்கணும், நீ இப்படி தான் நடந்துக்கணும், நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும். ஒரு வாழ்வியல் முறையில் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்ன மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருந்தது? ஒரு அளவு சாப்பாடு தான். இப்போ நம்ம வெளியே நிறைய சாப்பிட்டுருப்போம். அங்கே போனால் அளவு சாப்பாடு தான். ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு அளவு தான் போடுவாங்க. அதுக்குன்னு காரணம் இருக்குது. ஏன்னு ஒரு அளவு சாப்பாடு காரணம் இருக்குது. அளவு சாப்பாடு. அதுக்கப்புறமா காலையிலேருந்து உடனே 6 மணிக்கெலாம் ஏந்துட்டோம். துணி நம்மளே புதுசாக போய் துவைக்கணும். இது வரைக்கும் நம்ம வீட்டில் துணியே துவைச்சிருக்க மாட்டோம். அப்பா அம்மா இல்லை மனைவி தான் துவைப்போம். இப்போ காலையில் போயிட்டு நம்மளே துணி துவைக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கணும். காலையில் நம்மளே துணி துவைச்சி போட்டுக்கணும். நம்மளே காலையில் பச்சை தண்ணி குளிக்கணும். அப்புறமா 7 மணிக்கு வந்துடணும். சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு அவங்க அங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை ஒதுக்கி இருப்பாங்க. நீ இந்த வேலை செய்யணும். அட்மிஷன் எடுத்துன உடனே சூப்பரண்ட் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு பேசி அவருக்கு இந்த வேலைன்னு ஒதுக்கிடுவார். அங்கே தோட்ட வேலை இருக்கு, தறி இருக்கு, டைலரிங் இருக்கு, இது போல பைண்டிங் இருக்கு, புக் பைண்டிங் இருக்கு, பிரிண்டிங் இருக்கு, ஷூ மேக்கிங் இருக்கு, ஷூ பாலிஷ் இருக்கு, கிச்சன் இருக்கு, பேக்கரி இருக்கு. இது போல அந்தந்த சிறைவாசலுக்கு ஏற்ற மணி வேலையை ஒதுக்கி விட்டுருவார். அப்போ அந்த 7 மணிக்கெலாம் அவர் அந்த வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு மறுபடியும் சாப்பாட்டுக்கு வருவாங்க. சாப்பிட்டு மறுபடியும் 2 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு அப்புறம் 4:30 மறுபடியும் வந்துடுவாங்க. குளிச்சுட்டு ரூமில் 6 மணிக்கெலாம் லாக்அப் பண்ணிடுவாங்க. ஸோ 6 மணிக்கு அப்புறம் திரும்ப காலையில் தான். இந்த 2 வருஷம் உள்ளே தான் இருந்தேன், நான் வெளியே வரல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யலன்னா அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் போயிட்டு அங்கே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, அந்த வேலையை செஞ்சுட்டு உடனே ரூமுக்குள்ளே வந்துடுறேன். சரி, ரைட். மற்ற இடத்துலலாம் அந்த சில குறிப்பிட்ட உலகத்தை விடுவாங்க. சில குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுனால தான் நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அந்த டைமில் கூட நான் வெளியே போக மாட்டேன். பயம்.
வாக்கிங் போக சொல்லுவாங்க, நடைப்பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. நடைப்பயிற்சி போகிறதுக்கு பயம் எனக்கு. ஏன்னா மக்கள்லாம் வராங்க, எதனா சொல்ல போகிறாங்க, திட்டுவாங்க, பயமாக இருக்குன்னு போக மாட்டேன். வாக்கிங்லாம் நடைப்பயிற்சி காலை மாலை நடைப்பயிற்சி செய்ய வைப்பாங்க. விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அங்கே. வாலிபால், ஃபுட்பால், கேரமு இதெல்லாம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஒதுக்குவாங்க. அதில் போய் கூட என்னால் கலந்துக்க முடியாது. ஏன்னா பயம், ஆளை பார்த்து பழகிறதுக்கே பயம். இல்லைண்ணா எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 விதமாகவும் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ வாய்ப்பு இருக்குது சிறைக்குள்ள நம்மளை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் சிலர் சொல்லும்போது இந்த மாதிரி அங்கே வந்து சிகரெட் எல்லாம் கிடைக்கும், பீடி கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் உள்ள புழக்கத்தில் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம், இப்படியான பேச்சுக்கள் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் சொல்றது வேற விதமா இருக்கு. இங்கே எப்படி நம்ம சமூகத்தில் வந்து நல்ல வழியில் போகிறவங்களும் இருக்கிறாங்க, கெட்ட வழியில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே தான் சமூகமும் அதுவும் ஒரு ஒன்றுலாம் கிடையாது. ஒன்று தான். அது வேற உலகம் கிடையாது, இது வேற உலகம் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம தான் நம்ம நான் தேர்ந்தெடுத்தேன் கெட்ட வழியாக போகிறதா நல்ல வழியாக போகிறதா. சரி, ரைட். அப்போ ஒரு பாயிண்ட்ல இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு நூலகத்துக்குள்ள போனேன் அப்படின்னு. ஆனா உங்க கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா, அங்க அந்த மாதிரி ஐயோ வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்களே அப்படின்னு பார்த்த நான் போன கொஞ்ச நாள்ல இது போல தவறான இதுக்கு போயிட்டு பேரு நோய் வந்து மருத்துவமனையில் போயிட்டு ஒரு கை கால் விழுந்து உயிரிழப்பு இருந்து இதெல்லாம் பார்க்க சொல்ல அங்கே என்ன ஆகுதுன்னா இறந்துடுறாங்க. அவங்க தவறு பண்ணிட்டு வர்றாங்க. பத்தியா கடவுளை சில நம்ம சமூகம் அமைப்பு வெளியே இருக்காங்க, அவங்க குடும்பமோ அந்த தெருவுலையோ அவங்க சொந்தக்காரங்க நேச்சுரல் சொல்லுவாங்க, அவர் தவறு பண்ணா அதனால தான் கடவுளை போய் உள்ள அவனை சாவ வச்சுட்டான். அதாவது பேசுவாங்கல்ல, அவன் தவறு பண்ணது உள்ள போய் தண்டனை கடவுள் கொடுத்துட்டா செத்துட்டான். அந்த ஒரு வார்த்தை எனக்கு வரக்கூடாது. நான் என்ன மாத்திக்கிறேன். வந்து இந்த 2 வருஷம் சொன்னலாம், விளையாட்டு போக மாட்டேன், வாக்கிங் போக மாட்டேன். இந்த 2 வருஷமா இந்த நூலகம் படிக்க தான் சமூகம் என்ன அப்ப படிக்க தான் என்ன மாதிரியான நூலகம்லாம் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க புத்தகமே 10th படிச்சேன், 10வது தான் படிச்சேன். 10வதும் ஃபெயில் தான். நான் உள்ள போய் புத்தகம் படிக்க தான் கதை புத்தகம் இருக்குது, அறிவியல் புத்தகம், ஆய்வு புத்தகம் இருக்குது, நல்வழி நூல் இருக்குது. இதெல்லாம் படித்த உடனே நம்ம எந்த வழியில் போக போகிறோம், எந்த புத்தகத்தை தேர்ந்து போகிறோம். சும்மா இங்கே ஜெயிலே இருந்து டைம் பாஸ் பண்ணிக்கின்னு கதை புத்தகம் படிக்கிறதா, இது படிக்கிறதா, ஆய்வு புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். சரி, ஆய்வு புத்தகம் படி சொல்லல இப்படிலாம் நம்ம சிந்தனை, மனித வளர்ச்சி, உலக தோற்றம், வரலாறு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே சரி இதெல்லாம் இருக்கட்டும், அப்போ நான் ஏன் உள்ளே வந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு கேள்வி. நான் தவறே செய்யலையே, புத்தகம் படிக்க தான் ஆமாம் நான் தப்பே பண்ணல. உலகம் இப்படிலாம் சொல்லுது, வரலாறு இப்படிலாம் சொல்லுது, மன்னர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க, உலக வரலாறுலாம் இப்படிலாம் இது இருக்குது, ஆய்வு புத்தகம் இருக்குது, இன புத்தகம் இருக்குது, மொழி பற்றிய ஆய்வு புத்தகம் இருக்குது, வானிலை பற்றிய ஆய்வு புத்தகம் இருக்குது. இதெல்லாம் படிக்க தான் நம்ம தவறே பண்ணல, உள்ளே வந்திருக்கோம். அப்போ முதல்ல இதை படி அப்படின்ட்டு சட்ட புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சரி சட்ட புத்தகம் படிக்கலாம் அப்படின்ட்டு, எனக்கு ஆங்கிலம் தெரியாத தமிழ்லேயே சட்ட புத்தகம்லாம் சில இருந்தது. சட்டத்தை படிக்க ஆரம்பித்தேன். சட்டத்தை படிக்க ஆரம்பிச்சு சட்டத்தை கொஞ்சம் படிக்க புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே அந்த நூலகத்தை ஒட்டியே பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. 10வது பாஸ் ஆகி அங்கே எழுதலாம், அரசாங்க தேர்வு வந்து அங்கேயே எழுதலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறைச்சாலை அதுக்கான வழிமுறையை உருவாக்கி வச்சுருக்காங்க. 8வது எழுதலாம், 10வது எழுதலாம், 11, 12 டிகிரி எழுதலாம். சில பல்கலைக்கழகங்களாம் வந்து அங்கே தேர்வு ஆணையர் வச்சு தேர்வு நடத்துகிறாங்க. இப்படிலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வர சொல்ல அங்கே இருக்கிற காவலர் சொல்கிறாங்க, அப்போ நீ இங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்ல அங்கே 10th பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா +1, அதுக்கப்புறமா +2, அதுக்கப்புறமா சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி முடிக்கிறேன், பிஎஸ்டி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துலேயே பிஏ கிரிமினாலஜி முடிக்கிறேன். அப்புறம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் பிஏ சோசியாலஜி முடிக்கிறேன். ஒவ்வொரு இதுவும் நான் அப்படி எவ்வளவு படிச்சீங்க? கிரிமினாலஜி, சோசியாலஜி, அப்புறம் பிஏ வந்து அதான் 3 இதுலேயும் 3 பிஏ முடிச்சிருக்கேன். அதே போல் 3 இதுலேயும் 3 எம்ஏ முடிச்சிருக்கேன். அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஒரு 14 முடிச்சிருக்கேன். டிப்ளமா கோர்ஸ் வந்து ஒரு 8 முடிச்சிருக்கேன். 14னா என்னென்ன கோர்சஸ் அது? எலக்ட்ரிஷியனு, பியூட்டிஷியனு, அனிமேஷனு, இது போல் நிறைய கோர்ஸுகள். என்னுடைய அந்த காலத்தை, இந்த 17 வருட காலத்தை என் படிப்பு மூலியமாகவே படித்து அங்கே அப்படியே நான் படிக்க அங்கே பள்ளிக்கூடத்துலேயே வேலை கொடுத்துட்டாங்க. என்ன வேலை? அது அங்கே இருக்கிற யார் படிக்க தெரியலையோ அவங்களாம் எட்டாந்து படிப்பு சொல்லி தர்றது. அதை படிக்கவே இல்லாமல் சில பேர் அவங்களாம் வந்து படிப்பறிவு கொடுத்து அவங்களுக்கு காங்காச்சானா நான் பேர் எழுத கற்றுக் கொடுத்து அப்புறம் படிக்க கற்றுக் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ண ஆரம்பிச்சேன். அங்கேயே சரி நிறைய புத்தகம் படிக்கிறேன், நிறைய படித்து நல்லா இது பண்ணுற நீ அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சூப்பரண்ட்டு ஜெயிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சரி நீ இங்கே வேலை செய்யப்பா, இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சிறைவாசி மற்ற சிறைவாசியில் இருக்கலாம், படிக்க தெரியாதவங்க அவங்கள்ட்ட வந்து இங்கே படிக்க வை, நீ எங்களுக்கும் அவங்களுக்கும் நீ ஒரு பாலமாயிரு அப்படின்னு சொல்லி சரிங்க சார் நான் இங்கேயே வேலை செய்யறேன் சார்ட்டு பள்ளிக்கூடத்துலேயே ஒரு வேலை போட்டு மாசமான ஒரு சம்பளமாக கொடுத்தாங்க. சிறைக்குள்ளேயே 24 விதமான படிப்புகளை படிச்சிருக்கீங்க அப்படின்றது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா?
நீங்க வந்து இதை படிக்கணும், நமக்கு இது முக்கியம், நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னா கேட்பாங்களா இல்ல முரண்டு பிடிப்பாங்க? இப்போ சிறையில வந்து இப்போ விடுமுறைக்கு போனோம், ஒரு கடிதம் எழுதணும்னா யார்கிட்ட வருவோம்னா, யார்கிட்ட படிக்க தெரியாதவங்க யார்கிட்ட வருவாங்க. படிக்க தெரிஞ்சவங்க. அதாவது சிறையில வந்து பரோல்ல வெளியே போவாங்க. அப்போ சூப்பரண்டுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரியே ஒன்று எழுதி தரணும். இல்லை கோர்ட்டுக்கு ஒரு ஒரு லெட்டர் கொடுக்கணும். வழக்கு நடத்த சொல்ல கோர்ட்டுக்கு இவர் ஃபீலிங்கை, இவருடைய வழக்கை பற்றியோ இவருடைய கஷ்டத்தை பற்றியோ கோர்ட்டுக்கு லெட்டர் தரணும்னா, அந்த லெட்டர் யார் மூலியமா தான் படிக்க எங்களை மாதிரியா நிறைய பேர் இருக்காங்க படித்து அவங்க கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி கொடுக்கணும். அப்போ ஒன்று அது நாங்கள் சொன்னால் அவங்க கேட்டு தானே ஆகணும். ஆனால் வாங்க நீங்களாம் படிங்க, ஏன் நீ சொல்லி நான் கேட்கணும், நீயே வந்து எழுதுவே, நீ ஏன் வா அப்படின்னு சொல்லி அந்த மூலியமா இட்டு போய் அந்த இதுவே நாங்கள் பிடிச்சி அவங்களை இட்டுன்னு வருவோம். இப்போ நீங்க வந்து தண்டனை காலம் முடிஞ்ச உடனே உங்களை சிறையிலேயே அவங்களே வந்து விடுதலை செஞ்சுட்டாங்களா? எனக்கு தண்டனை காலம் முடியல, எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தணும், வாழ்நாள் முழுக்க சிறை அப்படின்னு. இது சுப்ரீம் கோர்ட்டா வாழ்நாள் முழு சிறைன்னா ஆயுள் தண்டனைன்னா அவர் சாவர வரைக்கும் தான் அந்த தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் வந்து உச்ச நீதிமன்றமே வச்சிருக்கு. ஆயுள் சிறைன்றது கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு வரைக்கும் அவர் சிறை தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்தந்த மாநில அரசை பார்த்து அவங்கள எப்ப விடுதலை பண்ணலாம், நீங்க கொள்கையை வகுத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. ஆயுள் தண்டனை சிறைவாசியில ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் பிறந்த நாள்ல முன்னுடுதலை பண்ணலாம், சிறையில நன்னடித்தையா இருக்கிற கைதிகளை முன்னுடுதலை பண்ண ஒரு கொள்கையை நீங்க வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்காங்க. அது போல நம்ம மாநிலத்துக்கு வந்து சில தலைவர்கள் பிறந்த நாள்ல விடுவாங்க. அந்த கொள்கையை அடிப்படையில உள்ள நன்னடித்தையா இருக்கிற கைதிகளை இத்தனை வருஷம் முடிச்சிருந்தா விடுதலை பண்ணுவாங்க. அந்த கொள்கை மூலியமா 14 வருஷம் முடிச்சிருந்தா, 10 வருஷம் முடிச்சிருந்தா, இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 10 வருஷம் முடிச்சிருந்தா, 14 வருஷம் முடிச்சிருந்தா, 20 வருஷம் முடிச்சிருந்தா அப்படின்னு ஒரு கொள்கை வழிகாட்டில் வெளியிட்டு அவங்க சிறைவாசியில விடுதலை பண்ணுவாங்க. அப்படி நன்னடத்தின் காரணமா தான் உங்களை விடுதலை பண்றாங்க. ஆனா என்ன வந்து நன்னடத்தி காரணமா விடுதலை பண்ணல. கொள்கை வகுக்கிறாங்கல்ல. இப்ப வரதட்சணைக்காக கொலை, சில அதாவது சாதாரணமா ஒரு கொலை 302 மட்டும் இருந்தா அது அந்த கொள்கையில வரும். சில கொள்கையா அரசாங்கம் வகுக்க சொல்ல சில அந்த 302 கூட சில செக்ஷன் இருந்தா விட மாட்டாங்க. இப்ப டவுரி கேஸ்னா விட மாட்டாங்க, பாம் கேஸ்னா விட மாட்டாங்க, பண்ணி கொலை பண்ணா விட மாட்டாங்க, போதைக்காக இது பண்ணியிருந்தா விட மாட்டாங்க. அப்ப அரசாங்கம் ஒரு கொள்கையை வகுக்கும், இதெல்லாம் விடலாம், இதெல்லாம் விடக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து இந்த 498A அப்படின்னு ஒண்ணு வருது. அதாவது வரதட்சணைக்காக கொலை அப்படின்னு சொல்ல அந்த 498A விடக்கூடாதுன்னு ஒரு அவங்க கொள்கை ரீதியா இருக்கிறதுனால என்ன விடலை. அப்போ நான் இதை எதிர்த்து நான் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு கோர்ட்டு மூலியமா விடுதலை ஆகி வந்துருக்கு. வழக்கு போட்டும் வரக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்படிதான் உங்களை அப்படிதான் நான் 17 ஆண்டு கழிந்து விடுதலை ஆயிருக்கு. சிறை உள்ள அப்படின்றது நம்ம பேசணும், அதை திரும்ப பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமூகம் ஒரு பார்வையை வச்சிருக்கோம், அவங்க ஒரு விதத்துல வந்து இதை இப்படிதான் அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்றதெல்லாம். அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? வெளியே வரச்சுல புது உலகமா இருந்தது. சரி வெளியே போனா இப்படிலாம் இருக்குன்னு நான் உள்ளவே கணிச்சிட்டேன். நம்ம என்ன கூட இருந்த மக்களுக்கு எதெல்லாம் இல்லையோ இப்போ நான் கத்துட்டு போறேன். அதெல்லாம் நல்ல விஷயங்கள, எனக்கு தெரியாத விஷயங்கள நிறைய விஷயங்களை நான் கத்துட்டு போறேன். இப்போ இது எனக்கு தேவையானது எனக்கு தெரியும். நான் உள்ள வெளியே போயினா கூட இப்போ என்னால அதாவது என்னை டெவலப் பண்ணி, அதாவது என்னை வளர்த்துக்க முடியும், இந்த சமூகத்துல என்னை நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் உள்ள அந்த அந்த படிப்பை சார்ந்த அறிவுகளை இருந்ததுனால நான் அதை தைரியத்தோட வெளியே வந்து இங்க மக்களோட இருக்கேன். இப்போ என்ன பண்றீங்க? விவசாயம், வீட்டுல விவசாய நிலம் இருக்கு, விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதுவரையும் அப்பா அம்மா வயசானவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களால முடியல. இப்போ நான் தான் வந்து விவசாய நிலத்தை பார்த்து. இப்போ எப்படி இருந்தது அவங்களுக்கு? என்ன ஒரு 17 வருஷம் கழிச்சு நீங்க வர்றீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னெல்லாம் பேசுறாங்க? எப்பவுமே பெற்றவங்களுக்கு எப்போ வரவு போறதுன்னு ஆசை. இப்போ அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்போ நான் வெளியே வந்து அவங்களோட இருக்கிறதுனால 17 ஆண்டு என்னை பிரிஞ்சு இருந்து இப்போ என்னை வெளியே வந்து அவங்களோட அந்த உதவி எல்லா வேலையும் செய்யறதுனால இப்போ அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க. பெற்றவங்க விவசாயம்னா என்னெல்லாம் செய்யறது உண்டு? நெல்லு போடுவோம், கம்பு, கேழ்வரகு, எள்ளு, இதெல்லாம். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts.